பந்தத்தோட எங்க போறியா? வாமட வழிட்டு வரோம். சரி. கிழங்கு வந்து தீ தணல்ல போட்டு வந்தோம். வாட உள்ள நிக்க முடியல, 10 காட்டுல நிக்க முடியல. மன மணக்குது. வாத எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா நக்லா ஜம்முன்னு இருக்கா. அதே மாதிரி இருக்கா. இதெல்லாம் வந்து முன்னாடி போட்டு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஏ அப்பா மனம் அப்பா ஏன் மனம் கொளுத்து விடுன்னு கொளுத்தவனே எடுத்துக்க. நீ இன்னொன்னு வச்சோம் காணல. சிட்டக்கிழங்கு எப்பவும் சரி சரி. இன்னொன்னு சரியான மனவனே அவனத்தையும் வளர்த்து பார்க்க. சுடுதானே லட்டு இருக்கா. லட்டு மாதிரி இருக்கவனே. லட்டு மாதிரி இருக்கு. ஏதாவது கடிச்சிடணும். உள்ள பீலி எடுக்கணும். உள்ள பீலி எடுக்கணும். கைய கொதிக்கும். பீலி இதான் பீலி. அதே நீங்க அவன் திரும்ப அப்படியா அதெல்லாம் குருத்துமா இருக்குமாண்ணே. குருத்துமா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குமா? டேஸ்ட் துண்டுட்டா அவிச்சு தின்னாலும் இவ்வளவு ருசி இருக்கா இருக்கானே. ருசியும் மனம் தான் இதுல. நம்ம நல்லா வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு வந்து படுத்தாலும் சரி, எங்க திண்டு படுத்தாலும் சரி, டெய்லி போய் எங்களுக்கு தின்னோம்னா மோசம் நல்லா போகும். சரி சரி. உடம்புல எத்தனை நோய் வராது. இங்க நிறைய சொல்லுதாங்க இது வைட்டமின் பி சி கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்கும். ஒண்ணு கிடையாது. உடம்புக்கு நல்லது தின்னு. நல்லது முன்னோர்கள் சொல்லி வந்து ஒரே வார்த்தை தான். கண்டதுகளே தின்னாலும் சரி, எது தின்னாலும் சரி, நல்லது இதை தின்னு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நம்ம 10 காட்டுல வேலை செய்யற ஆளுக்கு அவ்வளவு இருக்கும். தின்னுட்டு வேலை செய்யறதுனால உடம்புல ஸ்டெமினா ஜம்முன்னு ஏறும். சரி. இது வந்து பல்ல வச்சு கடிச்சா உரிக்கணும். பல்ல வச்சு தான் கடிக்கணும். பல்லு பலமா இருக்கலாம். பல்லு இருக்கும் பட்டாணி கடிப்பான் சொன்னாங்களா பழமொழி. அதேதான். சூடு ஆயினா ருசி போயிருந்ததுக்க. ருசி எல்லாம் போகாதுண்ணா. எத்தனை நாள் இருந்தாலும் ருசி போகாதுப்பா. அப்படியா? ஆமா. சுட்ட கிழங்கு சுட எதுனா தின்னு காட்டுல